நீ பேர் மாற்று, உங்கள் அப்பா பேர் வை. இவருக்கு இப்போ சனி திசை நடக்குது. சொத்துக்கள் இழக்க வைக்கும், சொத்தை புடுங்க வைக்கும். ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷனோ, ஒரு நாளாவது கோர்ட்டுக்கோ அந்த 7க்கு ராகு கூட்டிட்டு போகும். மனைவியினால தான் அவமானம் ஏற்படுத்தணும். ஜெயம் ரவிக்கு மிகப்பெரிய அவமானங்கள் மனைவியினால ஏற்படும். கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ண மாதிரி கொஞ்சுவாங்க, குழவாங்க, பிசைஞ்சுக்குவாங்க, உருளுவாங்க. நீயே கஷ்டப்படுறியா, அது நீ தேர்ந்தெடுத்தது அப்படின்னு அவங்க ஜகா வாங்கிட்டாங்க. வெண்டியாமாவோட வேஷம் இதே பிரச்சனை தான் நம்ம சம்பந்தாக்கு இருந்தது. 3 கல்யாணம் பண்ணது. சிம்புக்கு காலசர்ப்ப தோசை இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 2வது கல்யாணம் பண்ணி பிரச்சனை வரும். 3வது கல்யாணம் தான் நிற்கும். அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவே பரவி பேசிட்டு இருக்கிறது யாரை பத்தி அப்படின்னா, செலிபிரிட்டிஸ்ன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனாலே அதை பெருசா ஊதி இது பண்றாங்க. இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுவும் வேற ஒரு ஸ்டேஜ்ல ஏறி கண்மணி அன்போடு காதலன் பாட்டு வேற பாடிட்டாங்க. அதுல இருந்து பஞ்சாயத்து பெருசாகி நம்ம ஆக்டர் ஜெயம் ரவி இருக்காருல்ல, அவரை ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடாது, இப்ப ரவி மோகன். ஆக்சுவலா ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடாது. இப்ப உண்மையிலேயே ஜெயம் ரவி இருக்கும்போது அவர் நல்ல பவர்ஃபுல்லா இருந்தார். இது நானும் நினைச்சேன். இப்ப ரவி மோகன் யாருக்கிட்டயோ கேட்டு மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரும் நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி எல்லாத்தையும் பார்த்துதான் மாத்திருப்பாரு. அவருக்கும் ஒரு டீம், எல்லாத்துக்குமே ஒரு டீம் வச்சிருக்காங்க. அது கரெக்டான ஜோசிக்காரனான்னு கண்டுபிடிக்கணும். அதேதான். அதனால இப்போ அவருக்கு அந்த பேர் வச்சிருக்கிறது சரிதானா? அவர் ஜாதகம் உங்ககிட்ட இருக்கா? அவரோட லைஃப் எப்படி இருக்கு? அதை மட்டும் ஜெயம் ரவிக்கு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இப்போ சனி திசை நடக்குது. ஓகே. சனி திசையில செவ்வாய் புத்தி நடக்குது. அது இன்னும் சண்டைகள் கொடுக்கும், பெரிய சொத்துக்கள் இழக்க வைக்கும், சொத்தை புடுங்க வைக்கும். இல்லைன்னா இது எல்லாமே அவருக்கு கரெக்டாகுது. ஆக்சிடென்ட் ஆகும், சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ ஆக்சிடென்ட் ஒரு நாளாவது அவர் கட்டுப்போட்டு கால் வலியோட உட்காந்துட்டு இருக்கணும். இப்படியெல்லாம் அந்த செவ்வாயோட ஆதிக்கம் இருக்குது. துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் மகர லக்னமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஜெயம் ரவி. அப்படி மகர லக்னமாக இருந்தால் 7ஆம் இடத்துல ராகு கலத்த ஸ்தானத்தில் ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷனோ, ஒரு நாளாவது கோர்ட்டுக்கோ அந்த 7க்கு ராகு கூட்டிட்டு போகும். ஒரு நாள் இல்லை, பல நாள் போயிட்டாரு. காலசர்ப்ப தோஷத்திலேயே ஸ்ட்ராங்கான காலசர்ப்பம். மனைவியினாலதான் அவமானம் ஏற்படுத்தணும். 6ஆம் இடத்துல ஒருத்தனுக்கு மாட்டுது. 6ஆம் இடத்துல காலசர்ப்ப தோஷம் இருந்தால் தொழில் தான் அவன் மாட்டுவான். தொழில்னால் அவமானம் ஆகும், தொழில்னால நஷ்டமாகும், தொழில் கடனாகும், தொழிலை கையில புடுங்கிட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் சொத்து வச்சிருப்பாங்க, அந்த சொத்தை அவங்க புடுங்கிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இது சொல்லக்கூடிய இடத்துல 7ஆம் இடத்துல இருக்குது. 7 கலத்தஸ்தானம். அந்த 7 கலத்தஸ்தானத்தினால கண்டிப்பாக ஜெயம் ரவிக்கு மிகப்பெரிய அவமானங்கள் மனைவியினால ஏற்படும். கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ண ரொம்ப சின்ன வயசுல, இப்போ வயசு ரொம்ப கம்மி தான், 45 வயசு. ஒருவேளை அவங்களுக்கு இந்த தோஷம் உடஞ்சி அந்த பொண்ணு 2 பசங்க ஆயிட்டாங்க அப்படின்னு இதோன்னா மன்னிச்சு அது ஒரு நைட்டில் நடந்துடும். ஓகே. இல்லை, ஒரு இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது அவர் நிறைய இன்டர்வியூஸில் அவங்க 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா இன்னைக்கு தான் கல்யாணம் ஆன மாதிரி, எங்களுக்கு 2 பசங்க இருக்கிறது கூட அவருக்கு தெரியல, அந்த அளவுக்கு காதலாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. வித்தின் அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே இப்படி உடனே எப்படின்னு நடக்கும்? அதுதான் அந்த ஜாதகமா? தோஷம் பார்த்தீங்கன்னா அப்படி ஓவர் நைட்டில் அப்படியே 5 தலை பாம்பு ஒரு மனுஷ வாழ்க்கையில் எப்படி கிராஸ் ஆச்சோ அது அப்படி நிற்கும் ஒரு நைட்லேயே. ஓவர். அதுக்கு முன்னாடி கொஞ்சுவாங்க, குழவாங்க, பிசைஞ்சுக்குவாங்க, உருளுவாங்க, சண்டையும் கட்டிக்குவாங்க. சண்டையும் கட்டக்கூடிய சூழல் ஏற்படும். ஒரே நைட்டில் இதே கடகத்தில் இருக்கு ராகு கடகத்தில் இருக்குது. ஒரே நைட்டில் தோசை முடிஞ்சுன்னா பெரிய லெவலுக்கு பேசக்கூடிய ஆளாக மாறுவார். அவரோட வாழ்க்கை அப்படிதான். ஒரே நைட்டில் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்திருக்கணும். ஜெயம் படம் ஓவர் த நைட்டில் அவருக்கு பேர் புகழ் எல்லாத்தையும் கொண்டு நிறுத்தி வச்சிருச்சு. அப்போ ஜெயமாக இருக்க வைக்க அது பிரச்சனை இல்லை. இந்த ஜாதக பிரகாரம் அப்பனுக்கு பெரிய இந்த ஜாதகத்தினால பெரிய யோகம் இருக்குது. சூரியன், குரு, சனி சேர்ந்து இருக்குது. 10ஆம் இடத்துல இருக்குது. என்னைக்கு இருந்தாலும் இவர் கடைசி வரைக்குமே ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஆளாகவும், அதே சமயத்தில் அவங்க அப்பாவுக்கு பெரிய யோகம் அவங்க அப்பனுக்கு பெரிய யோகம் இருக்கக்கூடிய ஜாதகமாகவும், இந்த ஜாதகத்தினால அவங்க அப்பாவுக்கு யோகம். அதே சமயத்தில் சனி கூட இருந்ததுனால அவருக்கு காலில் யோதில தலையிலையோ சின்ன ஆப்ரேஷன், அவங்க அப்பாவுக்கு காலில் ஏதாவது ஒரு சிக்கல், இல்லை காலில் ஒரு வலி, காலில் ஒரு சிக்கல் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருக்கணும், இல்லை வரப்போகுது, இல்லை காலில் ஒரு கட்டி, இல்லை கால்னால ஒரு பிரச்சனை அவங்க அப்பாவுக்கு இருக்குது. அதாவது எடிட்டர் மோகன் சாருக்கு இந்த ஜாதகத்தினால
அவங்க அப்பனுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லலாம். ஓகே. அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பணம், பேர், புகழ், பணம், வசதி, சந்தனும் புதனும் துலாயத்தில் இருக்கிறதுனால எடை போட்டு நகை வச்சுருப்பாங்க. அவங்க நகையே 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ தங்கம் அப்படிதான் சொல்லக்கூடிய ஒரு அம்மாவாக தான் இருப்பாங்க. இப்பவும் அவங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அன்னைக்கும் பணம் வச்சுருப்பாங்க, நகை வச்சுருப்பாங்க. அவர் சொன்ன ஒரு டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அன்னைக்கும் கூட அந்த ஏதோ யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு நகையை அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. ஓகே. கஷ்டப்பட்டாலும் அந்த நகையை எடுக்க மாட்டாங்க. ஓகே. அப்படி அந்த அவங்க அம்மாவுக்கு அந்த இது இருக்குது. இவருக்கும் அந்த யோகம் இருக்குது. பெரிய பெரிய அவார்டு, பெரிய பெரிய அவார்டு வந்து கவர்மெண்ட்ல ஸ்டேட் அவார்டு, நேஷனல் அவார்டு, ஏன் ஆஸ்கார் வரைக்கும் கூட போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடல் கடந்த அவார்டுகள், துபாய், நாமினேஷன் ஆகக்கூடிய அவார்டு, இதில் கலையில் பெரிய அவார்டு, கலைகளில் உலக லெவலுக்கு பெரிய பேர் சொல்லக்கூடிய அவார்டு, இதுக்கெல்லாமே அது சாதகமாக இருக்குது. ஓகே. இது எல்லாம் சாதகமாக இருக்க இந்த ஜாதகத்தில் அவரோட குடும்பம் மட்டும் எப்படி இருக்கு? கலத்தஸ்தானம் கெட்டு போயிருக்கு. ஓகே. ரொம்ப சின்ன வயசுல அவருக்கு இது இல்லாமல் இன்னொரு லவ் வந்துருக்கணும், அந்த லவ்க்கு பேர் கெட்டு போகும், மறுபடியும் லவ் வந்துருக்கும். துலாக்கோல் போல் இவர் வந்து ரொம்ப அளக்கக்கூடிய ஆளாக இருப்பாரு. குடும்பமே சொல்லுவாங்க, நான் பார்க்க பண்ண விட சாமி நீயே பார்த்து நீயே முடிவு பண்ணிக்கோ, எந்த பொண்ணு எடுத்தாலும் அதில் கோய இதில் கோய சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அவங்க குடும்பத்தில் பார்த்து பார்த்து சடைஞ்சு போய் அவங்களே நீயே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டியா, அப்போ ஓகே, இப்போ நீயே கஷ்டப்படுறியா, அது நீ தேர்ந்தெடுத்தது அப்படின்னு அவங்க இதை ஜகா வாங்கிட்டாங்க. ஓகே. ஓகே. இதுதான் நடந்திருக்குது. குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஆளா இருப்பார். குற்றமே ஒரு இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆளை, துலாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பார். அம்மா கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துருக்கோம், நிறைய பொண்ணு வந்திருக்கும், பெரிய பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கும், எல்லாமே இவர் அவாய்ட் பண்ணியிருப்பார். காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும், துலா ராசி துலா லக்னக்காரங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரம் கொஞ்சம் பொதன்னு இருக்காதுல்ல, அது வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களை கொஞ்சம் பொதன்னு இருப்பாங்க. 7 வயசு 7 மாதம் குழந்தை 7வது வயசு 17 வயசுல மிகப்பெரிய கண்டங்கள் ஏற்பட்டு, நீர், நெருப்பு, காற்று இதில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு அவருக்கு பெக்யூலான நோய் வந்து அதிலிருந்து அவர் தப்பிச்சு ஆயுள் கெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக தான் இந்த ஜாதகம் இருக்கும். இதெல்லாம் உண்மை என்றால் நான் சொன்ன கணக்கு உண்மையாகும். இது 17 வயசு வரைக்கும். 17 வயசு வரைக்கும் நான் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, ராஜபோகமாக இருக்கேன். 17லேருந்து 32க்குள்ளே ஒரு பெரிய கண்டத்தை ஏற்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஜீவோவாக்கி படுக்க வச்சிடும். ஓகே. அதுக்கு அடுத்து எப்போ கண்டம் வரும்னா அவரோட 45 வயசு, இப்போ 45 வயசு. ஓகே. ஒரு கண்டம் வந்து கரெக்டாக அது கரெக்டாக ஸ்கேலில் வந்து நிற்கிது. இந்த கண்டத்துலேருந்து அவர் தப்பிச்சு மறுபடியும் பெரிய லெவலுக்கு பேசப்படுவார். அடுத்து அவருக்கு ஆயுள் கட்டி 70-80 வயசு வாழக்கூடிய அவர் வந்து அவ்வளோ சீங்கத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, நான் சூசைட் ட்ரை பண்ணேன் அப்படியெல்லாம் பண்ணினாலும் அவர் படுக்க, எனக்கு தெரிஞ்ச 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் துலாராசிக்கு 2 தடவை சூசைடுக்கு அட்டன் பண்ணியிருக்கான், பொழைச்சிட்டேன் அப்படிங்கிறான். ஓகே. அந்த துலாராசிக்காரனுக்கு அந்த பவர் உண்டு. ஓகே. அதனால இவங்களே சேருவாங்களா இல்லை அட்லீஸ்ட், ஏன்னா அவங்களுக்கு குழந்தைன்றது வந்துருச்சு, இப்போ நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, பேசி ஒன்றா சேருவாங்களா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த தோஷத்தை உடைச்சாங்கன்னா சேர்ந்துருவாங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட ஜாதகத்திலையும் பார்க்கணும். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க 1000 குறை இருக்கட்டும் பையன் மேலே, பொண்ணு வாழணும் அப்படின்னு நினச்சா அவங்க ஜாதகத்தை 2 பேர்த்தோட ஜாதகத்தை பார்த்து அது என்ன மைனஸ்ன்னு கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற கோயிலுக்கு போகும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகி சரி இனிமேல் சேர்ந்து வாழலாம், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுவோன்னு 2 பேர்த்து வாயிலும் வரும், அந்த திங்கிங்கே வரும். ஆனால் ரொம்ப மான மரியாதைக்கு எடுத்து விட்டதுனால துலாமெல்லாம் ரொம்ப என்ன பண்ணோன்னா அந்த திராசில் எடை போட்ட மாதிரி அந்த அவங்களோட வினை வந்து ஒரு திராசில் எடை போட்டு வச்சுருப்பார். ஜெயமவி சாதாரண மூளை கிடையாது, தப்பான நாள் கிடையாது, ரொம்ப சோல், சூப்பர் சோல். ஆனால் என்ன மேட்டர்னா நீங்கள் இப்போ நான் ஒன்று பேச இதை அப்படியே மனப்பாடமாக சொல்லுவேன். எங்கேயாவது மீட் பண்ண உன்னை பார்த்தேன் என்னெல்லாம் நான் கூட மறந்துருப்பேன், இந்த இடத்துல இது சொன்னீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோ மெமரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆள். ஒரு பெரிய லென்த்து சீனே நீங்கள் கொடுத்தாலும் ஒரு 5 நிமிஷம் சீன் டைலாக அப்படியே கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கணும். ஏன்னா துலா சுவாதி நட்சத்திரம் என்டிஆர் அம்மாவோட ராசி. என்டிஆர் அம்மாவுக்கு எத்தனை கல்யாணம்? 3 கல்யாணம் பண்ணுது.
60ஆவது வயசுல கூட கல்யாணம் பண்ணாரு. ஆக்சுவலாக இவர் வந்து கரெக்டாக பிளான் பண்ணால் இவர் சூப்பர் ஸ்டார் ஆவார். இந்த தோஷம் இருக்குது. இந்த ராகு கோயிலுக்கு போகணும். இவர் எங்கே போகணும்னா சேர நாட்டில் இருக்கக்கூடிய ராகு கோயில், சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ராகு கோயில், பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ராகு கோயில், பல்லவ நாட்டில் இருக்கக்கூடிய ராகு கோயில், இந்த 4 நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு ஸ்தலத்தில் போய் இவர் உட்காரணும். இப்போ ஈசாக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தான் நம்ம சமந்தாக்கு இருந்தது. ஈசா டிஓடி ஆச்சு. 10-15 நாள் அங்கேயே வந்து சர்வீஸ் பண்ணுச்சு. அங்கேயே அந்த சந்தனங்குழியில் குளித்து அங்கே ராகு தோஷம் கழிச்சது. அங்கே சர்வீஸ் பண்ணுச்சு. அங்கேயே கல்யாணம் பண்ணுச்சு. கல்யாணம் அங்கே தான் வச்சாங்க. விஜயோட அம்மா 15 நாள் அந்த சிவராத்திரிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ணால் பார்த்தேன். விஜயோட அம்மா சர்வீஸ் பண்ணுறாங்க. சாதாரணமாக எல்லாம் தட்டெடுத்து கீழே நின்று சாப்பிட்டு அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சாங்க. ஓகே, அந்த மாதிரி இவரும் ஏதாவது ஒன்று பண்ணிதான் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லைன்னா அவரோட ஜாதகத்தில் 2வது கல்யாணம்ன்ற ஒன்று இருக்குங்களா? இருந்தாலும் இதே பிரச்சனை தான் வரும். 2வது கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை வரும். 3வது கல்யாணம் தான் நிற்கும். இப்போ ஒருத்தர் ரொம்ப அழகாகானோ அவனுக்கு அத்தனையும் பிரச்சனை தான். அழகாக இருக்கவனுக்கு கல்யாணத்தில் தான் பிரச்சனை வரும். ஜெயம் ரவி இன்னைக்கும் ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்தை பெற்றக்கூடிய கெப்பாசிட்டி அத்தனை தகுதியும் இருக்கும். ஆனால் ஒரு மன நிம்மதி எல்லாத்தையும் குழப்பி சொதப்பி வாழ்க்கையில் அப்படி பார்த்தா இவங்க குடும்பப்படுத்தினாங்க, அவங்க அது பண்ணா 2 குழந்தை பெற்று இருக்காங்களே, சேர்ந்து வாழ்ந்து அந்யுன்யமாக இருந்தால் தானே அது நடக்கும். தோஷத்தை பார்க்க விட்டுட்டாங்க. ஓகே, அதே மாதிரி தான் ஜெயம் ரவியோட தலைவிதியும் 2வது கல்யாணம் ஆனாலும் அது பிரச்சனையாகி 3வது கல்யாணத்தில் தான் லவ் பண்ணாவே பொண்ணை இப்போ பண்ணா இல்லை, அது இது மாதிரி தான் பிரச்சனையே தான் போகும். ஓகே, அதுக்கு தோஷத்தை கழிச்சிட்டா அவ வெப்பாங்க. அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டி கண்டிப்பா 2 கல்யாணம் பண்ற அளவுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காலம் அப்படி வரும். தோஷம் கழிஞ்சதுன்னா அதே கழியலைன்னா அவன் பார்த்ததே குற்றம்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்த்தாலே குற்றம், தப்பா பார்த்துட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவருக்கு வந்து 9ல் நல்ல குருவும் சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்குது. 10ல் சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்குது. அதனால என்னைக்குமே புத்திசாலித்தனமாகவும் கலைகளில் தான் கடைசி வரைக்கும் இப்போ இவர் சொல்கிறாரு நான் விட்டுட்டு போவேன், நான் இது பண்ணுவேன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவர் வந்து கலை சம்மந்தப்பட்ட வேலையில் தான் அவர் எப்பவுமே இருப்பார். அதில் ஒரு பெரிய கலைமாமணி விருது வாங்குற அளவுக்கு இந்த ஜாதகம் பேசப்படும், வாங்குவார். இப்போ சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறதுனால சண்டைகள் சச்சரவுகள் வரும், காயங்கள் ஏற்படும், புது இடமெல்லாம் இருந்ததுன்னா அது விற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதே தோஷம் கழிஞ்சிருந்ததுன்னா புதுசாக வீடு கட்டிட்டு இருப்பார். இப்போ ஓகே, இந்த சமயத்தில் வீடு வாங்கி தோட்டமெல்லாம் தொகவெல்லாம் வாங்கி புது இடம் வாங்கி ராஜபோகமாக இருக்கணும். இதுக்கு மேலே ஜோசிக்காரனால அதுதான் சொல்லியிருப்பான், இந்த செவ்வாய் புத்தி இல்லைங்க நீங்கள் வந்து எங்கேயோ போறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் சண்டை வந்து தூக்கி போடுற அளவுக்கு இப்போ ரிஸ்கானா சொந்தமாக ஒரு படம் பண்ணுறாரு, ப்ரொடக்ஷன் வச்சுருக்க அவே டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணல, ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு. பல படங்கள் அவர் தோற்றுக்குது. யோகி பாபு படம் எல்லா படமே ஹிட்டு கிடையாது, அவர் ஹீரோ நடித்தது. அப்போ என்ன கணக்கு பண்ணி அவர் பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் அவர் பண்ண வேண்டியது ஒரு பெரிய ஸ்டார் வச்சு பண்ணியிருக்கலாம். இத்தனை பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ மோகன்லால் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் அங்கே பிருத்திவிராஜ்னு அவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ண போனோன்னு மோகன்லால் டேட் வாங்குறாரு. ஸ்கேலே பெருசாகுது, பெருசாகுது. நினைச்சது சாதிக்கலாம், பண்ணலாம். இந்த படம் இவருக்கு வெற்றி ஆகுமா? இப்போ ஜெயம் ரவிக்கு தத்தளிச்சுட்டு இருக்குது. ஓகே, ஓவராலாக ஜெயம் ரவி ஜாதகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நிறைய மீடியாக்களும் நிறைய இவங்களும் அவங்க பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை ஒரு வேலை சேரலாம், இல்லைனாலும் இப்படி ஆகலாம். ஒரு வேலை இல்லை, மறுபடியும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தோஷம் கழிஞ்சதுன்னா நான் இன்னொன்று சொல்கிறேங்க, டைவர்ஸ் ஆகி டேட்டே குவிச்சு பிரிஞ்சுட்டேன்னு சொல்லி மீண்டும் சேர்ந்தவங்களாம் இருக்காங்க என்னோட கிளைண்ட்டு. ஓகே, அந்த மாதிரி இவருக்கு வாய்ப்பு இருக்கு. தோஷம் உடஞ்சதுன்னா எதுவுமே பண்ணாமல் இந்த தோஷம் உடையாது. காலசெட்டு தோஷம், காஸ்ட்லியான தோஷம். இது வந்து இவ்வளோ வருடங்கள் கழிச்சா அது போயிடும், அந்த மாதிரிலாம் கிடையாது. 47ல் தானாக உடையும். அது வரைக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது. எப்படி இப்போ
நம்ம சிம்புக்கு எப்படி ஆ, ஆ, இப்படி இருக்கணும். சிம்புக்கு காலசர்ப்ப தோசை இருக்கும் எனக்கு Okay. தெரிஞ்சு. ஓகே. அப்படி இருந்தங்காட்டி தான் பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது. ஆனா என்ன இல்லை, திருமண வாழ்க்கைன்னு ஒண்ணு. மன வாழ்க்கையில ஒரு பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு, பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஓகே. இப்போ ஜெயமரவியோட மகனோட ஜாதகத்தை பார்த்தா ஆ, இதோடது கரெக்டா தெரிஞ்சிடும். அப்பனுக்கு பிரச்சனை இருக்கும், அப்பன் வந்து என்னை பார்க்கக்கூடாது, அப்பனுக்கு சிக்கலாகும்னு எதில் இருக்கும், ஜெயமரவியோட மகனோட ஜாதகத்தில் இருக்கும். அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம கரெக்ட் பண்ணும்போது அப்பன் கரெக்ட் ஆகும். ஓகே. இது ஒரு சொல்யூஷன். நம்ம அதுலேயும் கூட சொல்லிக்கணும், சொல்லலை, பட் இது ஒரு சொல்யூஷன். புரியுது. அப்போ அவங்க மகனில் 2 மகனில் ஏதோ ஒன்று வில்லங்கம் இருக்குது. அந்த மகனை தத்து கொடுக்கவோ இல்லை அந்த மகனுக்கு தோஷத்தை கழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அம்மாவும் அப்பாவும் ஒன்றா சேருவாங்க. ஓகே.